Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்க்கான 2.5 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் தமிழ் எக்ஸாம் எல்லாரும் எப்படி பண்ணீங்க? ஸோ அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி ஒழுங்காக பண்ணனாலும் நம்ம இங்கிலீஷ் எக்ஸாமில் கிரேட்டஸ்ட் கம்பேக் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் பார்த்துக்கலாம், என்னென்னைக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு. ஸோ March 2 வந்து இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, டயர்டாக வந்திருப்பீங்க. ஸோ நல்லா தூங்குங்க. ஸோ தூங்கி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் படிக்க போகிறோம். 4:30 to 6:30 வரை சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்க க்ளாசரி படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இல்லை ஒரு 3 o'clock ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரீமியம் ஆகும். அந்த வீடியோவில் கொடுத்துருக்குற அந்த பிடிஎஃப் வீடியோஸ் கொடுத்துருக்குறது அண்ட் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்தாலே ஷார்ட்டாக உங்களால 6 out of 6 ஈஸியாக எடுத்துலாம். அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும், இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல உங்களோட ரிவிஷன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் செகண்ட் மிட் டர்ம் குவார்டர்லி ஆஃப்ல கேட்ட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அண்ட் இந்த வருஷம் என்னெல்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே தான் கொடுக்க போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் மாதிரி கேட்குறீங்க, மென்டிமீட்டர் மாதிரி கேட்குறீங்க. மென்டிமீட்டர்னா மென்டி கண்டக்ட் பண்ற மாதிரி, குவிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி. ஸோ அப்படி குவிஸ் நம்ம லைவ்ல கண்டக்ட் பண்ண முடியலனாலும் ஸோ இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் போஸ்ட் இருக்கா, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? போஸ்ட்ல ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி போட்டாலுமே ஈஸியா உங்களால 1 மார்க்ல அப்படியே நீங்க மாஸ்டர் பண்ணலாம். இல்லை லைவ் வந்து மென்டிமீடியா மாதிரி கண்டக்ட் பண்ணி போடணும்னாலும் நீங்க கேளுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 8:30 நம்ம என்ன பார்க்க போறோம், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், ERC, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8:30 to 9:30 நீங்க நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா 9 o'clockல இருந்து, ஓகேவா, 8:30 to 9:30 சாப்பிட்றதா இருந்தா 9:30ல இருந்து 11 o'clock வரை நீங்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ERC அப்புறம் லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இதெல்லாம் சம்மரி ரைட்டிங் இதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து எந்திரிச்சு 7, நான் உங்களை சீக்கிரம்லாம் எந்திரிக்க சொல்ல மாட்டேன். 4:30 5:30 அப்பெல்லாம் எந்திரிக்க சொல்ல மாட்டேன். 7:30க்கு இருந்து வெக்காபுலரி புக் பேக் எக்ஸசைஸ் என்னெல்லாம் வெக்காபுலரி இருக்கோ அதெல்லாம் பாருங்க. ஸோ அப்படி வெக்காபுலரினா என்ன அப்படின்னா 1 மார்க் ஆண்டனிம்ஸ் தவிர்த்து சிங்குலர், ப்ளூரல், இடியம்ஸ், ப்ரிப்போசிஷன், கொஷின் டாக், கொஸ்டின் பேட்டர்ன், இதெல்லாமே தான் வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்தெந்த பேஜ் நம்பர் அண்ட் என்னெல்லாம் படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 o'clock மார்னிங் 6 o'clock March 3 மார்னிங் 6 o'clock ஒரு வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அதுக்கான பிடிஎஃப்ஐயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் கேட்ட வெக்காபுலரி எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்பேன். ஸோ அதையுமே நீங்க மறக்காம செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 o'clockல இருந்து 10:30 வரை கைட்ல இருக்கிற என்னெல்லாம் வெக்காபுலரி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ உங்க கைட்ல நீங்க என்ன கைட் வேணாலும் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், சூடாவா இருக்கட்டும், ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட் லேர்னிங் இருக்கட்டும், டால்பினா இருக்கட்டும், டானா இருக்கட்டும், கிரேவியர், என்ன கைடா வேணாலும் இருக்கட்டும். ஸோ உங்க கைட்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் March 3 10:30ல இருந்து 1:30 ப்ரோஸ் 3 மார்க் பார்க்க போறோம். ஸோ நீங்க 1:30ல இருந்து 3 o'clock வரை பிரேக் எடுத்துட்டு 3 o'clock to 5 o'clock வந்து பாத்தீங்கன்னா போயமோட 3 மார்க்கை பார்த்துருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த வீடியோஸ்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு, அது கீ ஆன்சர் பேஸ்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கும் அந்த பிடிஎஃபையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து March 3 வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 9:30 2 மார்க் கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 மார்க் கிராமரில் என்னென்னா தனித்தனியாக போட போகிறேன். டைரக்ட் அண்ட் டைரக்ட், ஆக்டிவ் பாசிவ், எக்ஸ்க்ளா, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக போட போகிறோம். ஒரே வீடியோவாக போட்டா இப்போ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்பைனாக இருந்தால் உங்களுக்கு அது நல்லா இருக்காது. அதனால தனித்தனியாக அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா March 3. ஸோ March 4 இருக்காது, March 3. ஸோ 9:30 to 11 o'clock வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கிரைபிங் தி ப்ராசஸ், ஃப்ளோ சார்ட், பார் கிராஃப் இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஃப்ளோ சார்ட், பார் கிராஃப் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா March 4 மறுநாள் காலையில அது 7:30க்கு எழுந்து ஒரு 6 o'clock எழுந்து எக்ஸசைஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு பெண்டிங் போர்ஷன் என்னெல்லாம் பெண்டிங் போர்ஷன் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு 9 o'clockல இருந்து 10:30 உங்க கைட்ல என்னெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கும் அந்த கைட்ல இருக்கிற எக்ஸசைஸை பார்த்துக்கோங்க. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? ஸோ நேற்று வந்து கிராமர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஓவராலாக கிராமர் எப்படிலாம் பண்ணணும், இதை அப்படி அப்ரோச் பண்றது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 2 மார்க் கிராமர்ல கைட்ல ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கும், கரெக்டா? இந்த கைட்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clockல இருந்து 1 o'clock வந்து பேராகிராஃப் பார்க்கணும். ஓகேவா? 11 o'clockல இருந்து 1 o'clock பேராகிராஃப் பாருங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் 1 o'clockல இருந்து என்ன பண்ணலாம்,
அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சில பேர் ரிவிஷன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இன்னும் நான் லாஸ்ட் 1 டேல தான் இங்கிலீஷ் படிப்பேன். முன்னாடி இருக்கிற 2 டே 1.5 டேஸ் வந்து நான் வேற சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா ஸோ நீங்க இந்த 1 டே நம்ம போட்ட எல்லா வீடியோவையும் பாருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த 1 டேக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கிராமர் தான் வரும். ஸோ அப்படி ஏதாவது வீடியோ வேணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ வேணும், கம்பல்சரி கொஸ்டின், அதாவது கம்பல்சரி இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் கேட்டது அந்த மாதிரி வேணுமா, இல்லைன்னா ரிப்பீட்டடா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் வேணுமா, ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.